Hello dear students, welcome to all. I am Master Kajiravan MP. So நாம எங்க இருக்கோம் 10th standard mathematics lesson number 1 relation and functionல so exercise 1.3 ல third sum தான் நம்ம today classல discuss பண்ண போறோம். வாங்க question குள்ள போயிடலாம். Given the function so f is to x implies x squared minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்துட்டு evaluate f of minus 1. Second one f of 2a, third one f of 2, fourth one f of x minus 1. இததான் வந்து evaluate பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இதை find out பண்ணிடலாம். ஓகே வாங்க போலாம். So solution ரொம்ப சூப்பர்பான கொஸ்டின் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். as usual அதான பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன், ஸோ எக்ஸ், so f is to x implies என்ன கொடுத்திருக்காங்க x square minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so first one நம்ம find out பண்ணலாம் வாங்க. first one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, first one f of minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so அப்ப இவனை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனா வந்து எடுத்துக்க போறோம். ஓகேவா? so அப்போ ஃபங்க்ஷன் என்ன, so அப்போ f of x is equal to x square minus 5x plus 6. பாருங்க அப்போ f of x என்ன கொடுத்திருக்காங்க minus 1. so அப்போ x becomes minus 1 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா வாங்க. இப்போ x becomes minus 1 square minus 5, x becomes minus 1, then this plus 6. இப்போ என்ன வரும் minus 1 the whole square. so 1 நீங்க எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். so minus இருக்கான் 2 times. so அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது minus into minus plus ஆயிடும், அதனால 1. பாருங்க இங்க minus into minus 2 minus இருக்கு, அப்ப minus into minus plus ஆயிடும். so 5 plus 6 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. so 1 plus 5 6, 6 plus 6 12. so 12 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. யாருக்கு f of minus 1க்கு 12 அப்படின்ற ஆன்சர் நமக்கு சூப்பரா கிடைக்குது. வாங்க தென் செகண்ட் ஒன் போயிடலாமா. so அப்ப செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ், so செகண்ட் ஒன் f of 2a ன்னு கொடுத்திருக்காங்க. so நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன் என்ன, f of x என்ன கொடுத்திருக்காங்க, f of x x squared minus 5x plus 6. so அப்ப நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், x becomes 2a. so அப்ப x க்கு பதிலா 2a ன்னு போட போறோம், அவ்வளவுதான். so simple போடலாமா வாங்க. அப்ப x becomes 2a whole square minus 5, x becomes 2a, then plus 6. என்ன ஒரு ஆன்சர் நமக்கு, so 2a whole square பண்ணலாம். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 into 2, 2 2s are 4 and then a square minus பாருங்க so 2a 5, அப்போ 5 into 2, 5 2s are 10. so அப்போ 10a plus 6, 4a square minus 10a plus 6 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது நமக்கு. யாருக்கு, f of 2a க்கு. பாக்ஸ் பண்ணிடலாமா இதை நம்ம. எஸ் வாங்க இதையும் ஒரு பாக்ஸ் பண்றோம். எஸ் ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், f of x equal to x squared minus 5x plus 6. f of என்ன சார் போட போறோம், x becomes 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா. ஸோ அப்போ x becomes 2 square minus x becomes 2 plus 6. ஃபாஸ்டா போறணும், ரொம்ப ஈஸி இல்ல, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்றேன். ஓகே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 2 square 2 2s are 4 அப்படின்னு நமக்கு தெரியும், 5 2s are 10 அப்படின்னு நமக்கு தெரியும், plus 6. and then so first of all இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 6 plus 4 10. okay so 6 plus 4 10, so plus 10 minus 10, what is the answer, 0. so அப்போ f of 2 க்கு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, சாரி so அப்போ f of 2 க்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. இதையும் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாமா. 0 ஆமா. ஓகே எஸ் டியர்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன் லாஸ்ட் ஒன் போயிடலாமா, ஒன்று பார்த்துருவோம். ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, f of
x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x square minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ f of x becomes நம்ம என்ன போட போறோம், x minus 1 அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ அப்போ x becomes x minus 1 whole square minus 5 x becomes x minus 1 plus 6. Okay, and then still இங்க பாருங்க x minus 1 whole square, this is similar to a minus b whole square. Yes or no? Yes, இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன, a square minus 2ab plus b square. இந்த ஃபார்மேட்ல இவனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? எஸ், வாங்க. ஸோ அப்போ உங்க x தான் யாரு சார்னா a, 1 தான் யாரு சார் b. எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே தான் போட்டுக்க போறோம். a யாருங்க x, b யாருங்க 1. ஓகே, சூப்பர். அண்ட் தென் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ b யாருங்க 1. ஸோ அப்போ 1 ஸ்கொயர். அண்ட் தென் 5, இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் சைனோட. வெரி இம்பார்ட்டன்ட், சைனை விட்டு பண்ணிடுறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த சைனோட 5 மல்டிப்ளை பண்ண போறோம். அண்ட் தென் மைனஸ் சைனோட 5 உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணிடலாமா? வாங்க. அப்போ 5 into x, ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 5 into x 5x, தென் மைனஸ் into மைனஸ் என்ன சார், இது ஏரோ மார்க். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ் 5 into 1 5. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு. அதனால இந்த 6 நம்ம எழுதிப்போம். தென் x ஸ்கொயர் மைனஸ் 2x, 1 மல்டிப்ளை பண்ணா அதே தான் கிடைக்கும். பிளஸ் 1 ஸ்கொயர் அதே தான் இருக்கும். மைனஸ் 5x and then 5 plus 6 11 plus 11. ஸோ அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதலாம். வாங்க. f of x minus 1 which is equal to, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ட் வேல்யூ தான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ x ஸ்கொயர் தென் x. ஸோ பாருங்க இங்க என்ன இருக்கு, மைனஸ் 2x மைனஸ் 5x, சேம் சைன், ஒரே மாதிரியான சைன் இருக்கு. ஸோ ஒரே மாதிரியான சைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைனை போட்டு ரெண்டு இதை ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அப்போ 5 plus 2 7x. ஓகே, அங்கே x இருக்கிறதால x போட்டுக்கணும். தென் 11, ஸோ இங்க 11 இருக்கான் அண்ட் தென் இங்க 1 இருக்கான். அப்போ 11 plus 1 12. ஸோ பிளஸ் 12 அப்படின்னு இதோட ஃபைனல் ஆன்சரை நம்ம வந்து ஃபினிஷ் பண்றோம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, given the function அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போறோம், x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அப்படின்னு. எவாலுவேட் f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1 அப்படின்னு எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஒரு ஃபங்க்ஷனா எடுத்துட்டு x becomes minus 1 போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கிறான். x becomes 2a போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கிறான். x becomes 2 போட்டாக்கா 0 கிடைக்கிறான். x becomes x minus 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கிறான். திஸ் இஸ் a very இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ எப்படி இருக்கு, எங்க புரியல, என்ன வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, I love you, thank you so much. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு சூப்பர்பான ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரையும் வெயிட் பண்ணுங்க. Thank you. Bye bye. Bye to all.